ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் கோர்ஸ் டீட்டெயில் தாம்மா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு டிஎன்பிஎஸ்சிஏஇ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்மளோட எலக்ட்ரிக்கல் வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் சிஎஸ்சிஐடி சிலபஸ் நம்ம படித்து எழுதுகிற மாதிரியும் சம் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் சிஎஸ்சிஐடி சிலபஸ் இந்த 2 monthஸில் அப்ரோச் பண்ண முடியுமா, அதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்பவே இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த அடுத்தடுத்த டேலேருந்தே நீங்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, மேம் இது இந்த சிஎஸ்சிஐடி சிலபஸ் வைஸ் எங்களுக்கு நீங்கள் கிளாஸஸ் போடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மெட்டீரியல் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி, மேம் இந்த சிலபஸ்க்கு நீங்கள் என்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, வெயிட் பண்ணுங்கம்மா, நான் ஃபேக்கல்ட்டி கிட்ட, ஏன்னா ஓப்பனாக நான் சொன்னேன், எனக்கு இந்த சிலபஸ் A to Z எதுவுமே தெரியாது. ஸோ ஃபேக்கல்ட்டி மூலமாக தான் நம்ம வரவும் முடியும், அப்ரோச்சும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது என்னோடய சைட்லேருந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கால் பண்ணி கேட்டவங்களுக்கு அப்படி சொல்லியிருப்பேன். மெசேஜ் பண்ணவங்களுக்கும் எனக்கு 2 days டைம் கொடுங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கிளாஸஸ் எடுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் என்னோடய ட்ரை மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேக்கல்ட்டி கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணேன், என்ன சொன்னாங்கங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே நமக்கு இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது. ஆனால் இன்டர்வியூ போஸ்ட் இந்த சிப்கார்டு என்ன அப்படின்னா 40% உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கு, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்மளோட கண்டென்ட்டு தான். 60% நம்மளால் அது கண்டிப்பாக படித்து எழுத முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிப்கார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு மேஜர் இஷ்யூ மாதிரி இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் அந்த ஒரு 3 யூனிட் அதுலேயும் நான் அந்த சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 4th யூனிட்டு நம்ம படித்த பேப்பர் தாம்மா. ஸோ அதனால் 4th யூனிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி பார்த்தா 3 யூனிட் தான் நம்ம டச் பண்ணாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடியது அசிஸ்டன்ட் மேனேஜர், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜர் வந்திருக்கும். ஸோ எல்லாருமே அதிக கொஷின்ஸ் சிஸ்டம் மேனேஜருக்கு கேட்டிருந்தீங்க. மேம் இப்போ சிஸ்டம் மேனேஜருக்கு நீங்கள் மெட்டீரியல் கொடுப்பீங்களா, கிளாஸஸ் இதெல்லாமே. ஸோ 2 சிலபஸுமே நான் மேம் கிட்டே கேட்கும்போது ஃபஸ்ட்டு மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக சிலபஸ் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட் மட்டும்தான் ப்ரோக்ராமிங் மேம். ஸோ அதுவுமே இந்த ப்ரோக்ராமிங்கிறது பெரிய லெவலில் இல்லை, C++ பைத்தான். ஸோ இதெல்லாமே C++ பேசிக்ஸ் எல்லாமே நம்ம 11th 12th ஆஸ்பிரண்ட் 11th 12th சிஎஸ்சியாக இருந்தாலும் அந்த யூனிட்டையும் அவங்களால படிக்க முடியும். அதர் தென் ரிமைனிங் யூனிட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரு, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓஎஸ்ஸு, இது எல்லாமே ஒரு 40% இசி ஸ்டூடெண்ட்ஸும் EEE ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் படித்த பேப்பரை திருப்பி தியரி பேப்பரை படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே. அது ஏன் அப்படின்னா, மேம் கொடுத்துருக்கிறது 2 months, 2.5 month கூட விட்டுருங்க, ஜஸ்ட்டு 2 months தான் இருக்குது, சாலிடாக 2 months இருக்குது. ஏன்னா நமக்கு August 1st வீக்கே எக்ஸாம். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். தியரி பேப்பர் தான். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய சைடில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்தது. பேரலாக ECE EEE ஸ்டூடெண்ட்ஸுமே ஈவன் EEE ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லை மேம், இல்லை இது நல்ல போஸ்ட்டு, ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த சப்போர்ட் ஓகே, நம்மளோட சைடில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டடாக கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீடடுன்னு சொல்லி தான் நான் இறங்குவேன். இப்போ என்னோட இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ A to Z இவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு என்னென்ன, நான் த்ரூ மீடியேட்டராக இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு மீடியேட்டர் தான். பட் எல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு தான் பார்ப்போம். ஸோ என்னோடய பேரலல் ஒர்க்கும் போகும். இப்போ என்னோடய பேரலல் ஒர்க் அப்படின்னா EEE நம்ம எலக்ட்ரிக்கல் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்கள, பேஸ்ட் ஆன் 514 சிலபஸில். ஸோ வீடியோஸு, ப்ராக்டிஸு, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே என்னோடய பேரலல் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் சிலபஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சிப்கார்டுக்கும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு சிவில் சப்ளைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல,
ஸோ இந்த 2 சிலபஸ்க்கும் நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. கிளாஸஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் கிளாஸஸ் எடுக்கலாம், ஆனால் இந்த 9 யூனிட்ஸ்க்கு வந்து சாலிடாக 3 மந்த்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இன்னொன்று டீட்டெயில்டாக எடுக்கணுங்கிறது இல்லை, நம்ம ஜஸ்ட்டு வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொன்னாலே பசங்க அதுக்கு அடுத்தடுத்தது படிக்கிறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா மினி கான்செப்டாக, அதாவது ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய, இப்போ லூப்பிங் அப்படின்னா லூப்பிங் அண்டரில் நிறைய டாபிக்ஸ் வரும், குட்டி குட்டி டாபிக்ஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லூப்பிங்னா என்ன, இதில் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் இதை மினி கான்செப்டை பார்த்துட்டாங்கனாலே அதுக்கு அடுத்தது படிக்கிறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னது. ஸோ அதனால் எப்படின்னா மினி கான்செப்ட் மாதிரி ஃப்ரீ கிளாஸஸாகவே கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டையும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சுவலாக நானும் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிஏஇ லாஸ்ட் நம்ம ஜான் மந்த் நடந்த எக்ஸாமுக்கு வந்து மினி கான்செப்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது இப்படிலாம் படிக்கணும். ஈவன் இப்போ கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு மேமோட மினி கான்செப்ட், பர்டிகுலராக மினி கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரீசன் என்னென்னா, இதுதான் படிக்கணும்னா படிச்சிடலாம், ஆனால் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மினி கான்செப்ட் ஆனது இதெல்லாம் படிக்கணும்ப்பா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து தியரி தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பைகாட் பண்ணுங்கிறது இல்லை, ரீட் பண்ணாலே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எதை படிக்கணுங்கிறது தெரியணும்ல. ஸோ அந்த பேப்பருக்கான அவேர்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நம்ம மினி கான்செப்டாக கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க. இது ஓகே, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மினி கான்செப்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டாக மேம் வந்து என்ன மாதிரி எடுக்கிறது என்ன அப்படிங்கிறது அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்ட விஷயமே அதுதான். மேம் அந்த சிலபஸில் ஒவ்வொரு யூனிட் வந்து ஃபஸ்ட்டு என்னால் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் சொன்னதை ஜஸ்ட்டு கன்வே தான் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்களாக ஒவ்வொரு சிலபஸ்னால் இப்போ ஒவ்வொரு யூனிட்டில் அதில் என்ன இருக்குது, என்ன மாதிரி படிக்கலாம், இன்னொன்று ஈஸியாக அதை படித்து முடிச்சிடலாமா, இல்லை இந்த யூனிட்டுக்கு அதிக டைம் எடுக்கும், ஸோ எனக்கு இந்த சிலபஸ் அனாலிசிஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து மேம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுப்பாங்க. இந்த டோட்டலாக 9 யூனிட்ஸ் இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக 9 யூனிட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக எப்படி இருக்குது, பேப்பர்ஸ் எப்படி இருக்குது, ஈஸியாக படிக்கலாமா, டஃப்பாக படிக்கலாமா, அதில் தியரி அதிகமாக, இல்லை சம்ஸ் ஏதாவது கேட்பாங்களா, ப்ரோக்ராமிங் ஏதாவது கேட்பாங்களா, அந்த மாதிரி சிலபஸ் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க மேம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மினி கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எப்படியெல்லாம் கவர் பண்ணணும், எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது வந்து 1 by 1 உங்களுக்கு மினி கான்செப்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேர் கேட்டது மெட்டீரியல் கேட்டிருக்கீங்கம்மா. ஸோ மெட்டீரியல் வந்து டெஃபினட்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஐ திங்க் நான் இந்த வீக் எண்டு, ஏன்னா நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து என்னென்னா இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம டச்சே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த 2 monthஸில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பிளானே என்ன அப்படின்னா, இந்த வீக் எண்டில் வந்து மெட்டீரியல் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரெண்டுமேம்மா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பேஸ்டான அந்த கேட்டகரியை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சினாலும் பிசி ஜென்ரல் இல்லைம்மா. ஸோ அதனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க பிசி பிஎஸ்டிஎம், அதே மாதிரி பிசி முஸ்லீம், தென் எம்பிசி, அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கேட்டகரி பீப்புள் தான் அப்ளையும் பண்ண முடியும், கிளியர் பண்ணாலும் உள்ளேயும் போக முடியும். ஓகேங்களா? அதனால் பர்டிகுலராக இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலராக என்ன கேட்குறீங்க, இல்லை மேம் நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக படிப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா, எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக உள்ளே போயிடலாம். ஏன்னா நான் டெக்னிக்கல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நான் டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் மட்டும் என்ன படிக்கணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஈவன் சிஎஸ்சிஐடி நான் ஆல்ரெடி சொன்னது தான், சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளையே பண்ணாலுமே நான் டெக்னிக்கல் அவங்க இப்போ தான் டச்சே பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிப்போம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் முதல்ல இந்த கேட்டகரி வைஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கும் என்கிட்ட பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன்.
ஸோ அதனால் மெட்டீரியல் டெஃபினட்டாக இந்த வீக் எண்டில் லான்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா நான் 2-3 ஃபேக்கல்ட்டி, ஏன்னா ஒருத்தவங்களே டிபெண்ட் பண்ண முடியாதுன்னு 2-3 ஃபேக்கல்ட்டி நான் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாமா, படிக்க வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரலாம். இன்னொன்று, நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் இதில் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன், அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்லாம் படித்து எழுதுறதா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இல்லை, இதில் வந்து 9 யூனிட்ஸும் ப்ரோக்ராமிங் கிடையாது, ஒன்லி ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் ப்ரோக்ராமிங், ரிமைனிங் எல்லாமே தியரி, ஈஸி பேப்பர்ஸுங்கிற ஒரு ரீசனால் தான் ஓகே மேம், ஸோ இதை நம்ம அப்ரோச் பண்ணுவோம், இதில் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம்தான், ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் அடுத்தபடியே நான் எடுத்தே வச்சது. இல்லைனா இதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் கோர்ஸ் நான் பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அன்றைக்கி கேட்டவங்க எல்லாருக்குமே இல்லைம்மா வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நான் இல்லைன்னே சொல்லிட்டேன்ப்பா. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் கேட்டிருந்தாங்க, மேம் இந்த சிப்காட்க்கு வந்து நீங்கள் எனக்கு இந்த 4 யூனிட்க்கு ப்ரோக்ராமிங் கொடுக்குறீங்களானதுக்கு, இல்லைம்மா நான் இதுக்காக இது கோர்ஸ் கொடுக்க முடியாது, ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ ரெண்டுமே, அதுவும் என்ன அப்படின்னா தியரி ஈஸி பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால ஓகே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஓகேங்களாம்மா? ஸோ அதனால் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேக்கல்ட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லாமல் படிக்கலாங்கிறதுனால, இன்னொன்று உங்கள் சைடில் நீங்கள் 1 பை 1 அப்போ நம்ம தான் இந்த மாதிரி யோசிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கவே இல்லை, அடுத்தது இதை தான் படிக்கணுங்கிற மாதிரி வந்துட்டீங்கிறதுனால தான் சரி, இதுக்கப்புறம் எந்த டவுட்டுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் இந்த வீக் லான்ச் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேங்க்மா. ஆக்சுவலாக இந்த கொஷின் பேங்க் என்ன அப்படின்னா, மெட்டீரியலே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 மந்த்ஸ்லாம் நம்ம புக்ஸெல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் நீட்டாக எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேஜஸ் ரொம்ப கம்மியாக ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் பிளான் பண்ணியிருக்கேன். கொஷின் பேங்க் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது தியரி பேப்பர்ஸ் எல்லாமே தியரி பேப்பர்ஸ் தான். ஸோ தியரி பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்து அப்படியே லைன் பை லைனாக ரீட் பண்ணாலே அப்படியே மைண்டில் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், மேம் சும்மா ரீட் பண்ணுறேன், இதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எதை படிக்கணும் எதை படிக்கலாம், அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ கொஷின் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து நம்ம கொஷின்ஸாக வந்துடும். ஃபஸ்ட்டு டெஃபினேஷனு, தென் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த டைப்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஷின் மாடலாக வந்துடும். ஸோ நீங்கள் ஓனாக மேம் மெட்டீரியல் போதும் மேம், நான் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியல் கெட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து நான் 600 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஓகேங்களா? ஏன்னா வெறும் 2 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து 600 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஷின் பேங்க்குக்கு 800 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபேக்கல்ட்டி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். நான் அதையும் ஓப்பனாக இங்கேயே சொல்லிடுறேன். கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஷின்ஸில் இருக்கும் எல்லாமே சாம்பிள் காப்பி கொடுக்குறேன், உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கேட்டதுக்கு கோர்ஸ் இது கொடுக்குறோங்கிறத முடிவு பண்ணியாச்சு. நீ உன்னோட சைடில் என்ன கெட் பண்ணால் எப்படி படித்தா நம்ம ஈஸியாக போர்ஷன் முடிக்கலாங்கிறத உன்னோட சைடில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டில் அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸான கொஷின்ஸாக உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அந்த கொஷின் பேங்க்குமே வந்து என்ன அதுக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வீக் லான்ச் பண்ணிடுவேன். இந்த வீக் அதான் சொல்லல 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெட்டீரியல் இந்த வீக் லான்ச் பண்ணுற மாதிரியும் கொஷின் பேங்க் நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் 3rd ஒன் வந்து டெஸ்ட் பேட்ச். ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் வேண்டாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு யோசித்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஐயும் படிச்சுட்டு கொஷின் பேங்க் வந்து அதாவது டெஸ்ட்டு அட்டன் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு 85% வந்து அவங்க டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொன்னதுனால ஓகே டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை வந்து ஃபஸ்ட்டு வீக் ஸ்டார்ட் ஆகும். ஜூலைலேருந்து ஜூலை எண்டு வரைக்கும், ஆகஸ்ட்டெல்லாம் டச்சே பண்ண மாட்டேன்ப்பா. ஸோ ஜூலை ஃபுல் வீக்கும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல் எல்லாமே மேம் போட்டு அமுச்சு விடுவாங்க. நான் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜூலை மந்த்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? பட் மெட்டீரியல் கொஷின் பேங்க் இப்போ நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் லான்ச் பண்ண முடியுமோ சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்கள் இந்த பேப்பருக்கு படிக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதாவது இல்லை மேம் 2.5 மந்த்ஸில் நான் ட்ரை பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்,
இல்லை மேம் எனக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு புதுசாலாம் படிக்கிறதெல்லாம் இல்லை, நான் என்ன வருஷம் என்ன சிலபஸோ அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கிறேங்கிறவங்க இந்த செகண்ட் கேட்டகரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதுவா அதுவாங்கிறத சூஸ் பண்ணிக்கோ. சிஸ்டம் மேனேஜராக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய சைட்லேருந்து மெட்டீரியலு, கொஷின் பேங்க்கு, இது வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஸ் யூஷுவல் 1000 rupees தான் ஃபீஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் அதே இது தான். என்ன அப்படின்னா ஆன்சர் கீ சொல்யூஷன் எல்லாமே கொடுப்போம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்க டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வெப்சைட்டில் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் இருக்குல்லப்பா, 400 சிலபஸாக இருக்கட்டும், 514 இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக தான் கொடுத்துட்ருந்தோம். பட் இது வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த சிப்கார்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து வெப்சைட்லலாம் அப்லோட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு 3 months ஆகிடும். ஓகேங்களா? அதனால் அதையும் நான் கட் பண்ணிட்டேன். எப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து, அதாவது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். மார்னிங் உங்களுக்கு கொஷின் போஸ்ட் பண்ணுவேன், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆன்சர் கீ, நைட் வந்து சொல்யூஷன். இதுதான்ப்பா ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆஃப்லைன் டெஸ்ட்டு மாதிரி கொஷின்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா வெப்சைட்டில் கொஷின்ஸ் போட்டெல்லாம் இதுக்கப்புறம் டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக எப்படி கொடுக்கலாங்கும் போது ஜூன் மந்தில் மெட்டீரியல் கொஷின் பேங்க் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஜூலை மந்தில் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இது ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் மேம், நான் வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மினி கான்செப்ட் வீடியோஸே போதும்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் மட்டும் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. டீஃபால்ட்டாக இந்த 9 யூனிட்ஸ்க்கான மினி கான்செப்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதிலேயே ஃபேக்கல்ட்டி வந்து எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஓனாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட லாஸ்ட்டாக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வர நான் எப்படி கேட்டேன்னா ஃபேக்கல்ட்டிக்கிட்ட, மேம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமாங்கும் போது அவங்க சொன்ன விஷயம், மேம் இவங்க வந்து ஸ்டூடெண்ட் கிடையாதுல்ல மேம், நீங்கள் 11th 12th இல்லை இன்ஜினியரிங் அவங்க இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கும் போது அவங்க அந்த ஸ்மார்ட் ட்ரிக் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் 2 months அப்படிங்கிறது வந்து அதில் அவங்க பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா அப்ளை பண்ணோம், எழுதணும், எழுதி பார்க்கலாம் அப்படிலாம் வேண்டாம். ஒன்ஸ் இறங்குறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஷெடியூல் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், மெட்டீரியல் கொஷின் பேங்கை வச்சு ஜூன் மந்த் முடிங்க, ஜூலை மந்த்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கிறது நான் என்னோடய சைடில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளான் பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேகன்சி கம்மி, அப்ளை பண்ணுறவங்களும் கம்மியாக இருப்பாங்க. ஈவன் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கும். அதை தான் சொன்னேன். ஓகேங்களா? சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா நான் டெக்னிக்கல் அவங்களுக்கு தெரியாது. நம்ம பசங்களுக்கு நான் டெக்னிக்கல் தெரியும். டெக்னிக்கல் மட்டும் நீ நல்லா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே அந்த விதத்தில் பேலன்ஸ்டாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் எதையும் யோசிக்காமல் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு எதையுமே யோசிக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குற மாதிரி பாருங்கள். ஓகேங்களாப்பா? இதை மெயினாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு நான் என்னென்ன இது ரிலேட்டடாக சிஸ்டம் மேனேஜர் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறேனோ எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலும் அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா, டெஸ்ட் பேட்ச் வந்து நான் சொல்லியிருக்கேன். மேபி இவங்களுக்கு இதிலேயே டைம் எடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ண முடியலனாலும் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கிறது டெஸ்ட் பேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. மேபி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பண்ண முடியல அப்படின்னாலும் அப்போ நான் மெட்டீரியல் கொஷின் பேங்க்கோட ஸ்டாப் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கல்ட்டிஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் மேபி உங்களுக்கு பண்ண முடியல, செய்ய முடியல. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதையும் சொல்லிட்டேன். என்னோடய ப்ரொசீஜர் ஆஸ் யூஷுவல். ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸு, மார்க் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 4 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸு, மார்க் டெஸ்ட் 4 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுபடி உங்களுக்கு ஷெடியூல் நான் உங்களுக்கு போடுவேன். டெஸ்ட் பேட்ச் கன்ஃபார்ம் ஆனால் ஷெடியூல் போடுவேன்.
அது ஜூலை மந்த்துங்கிறதுனால நான் உங்களுக்கு டெஸ்பேட்ச் வந்து உங்களுக்கு ஜூன் 15க்கு மேலே தான் உங்களுக்கு டெஸ்பேட்ச் நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி முதல்ல மெட்டீரியலையும் கொஷின் பேங்கையும் கொடுத்துருவேன். உனக்கு இதில் எது வேணுமோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு ரீட் பண்ணி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் ஓகே. எனக்கு அந்த மாதிரிலாம் புரியாது மேம், எனக்கு வந்து எனக்கு அந்த இது கீ பாயிண்ட்டோட கண்டென்ட்டோட எனக்கு அது மட்டும் போதும், என்ன படிக்கணுமோ அதை மட்டும் கொடுங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஷின் பேங்க் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. என்னென்ன முடியுதோ உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாத்துக்குமே சாம்பிள் காப்பி கொடுப்பேன். ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூம்மா.